ஸ்டைல் தக்காளி பச்சடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு மாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பெரிய வேலை கூட கிடையாது. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அவசரத்துக்கு 2 ஸ்பூன் சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறோம். அவ்வளோ எண்ணெயும் ஒரே ஆள் சாப்பிட போகிறது இல்லை. ஒவ்வொரு ஸ்பூனும் ஒவ்வொரு ஆளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு கவலையே வேண்டாம். இது பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 6 பழுத்த தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. தோலோட 10 பல் பூண்டு, 4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம கொரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நல்ல மணமான காடிய நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், பூண்டு போட்டு தாளிச்சிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ உடனே அரைச்ச தக்காளி புளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்ல வச்சிருங்க. நல்லெண்ணெய் மணத்துல செய்யற இந்த தக்காளி பச்சடி அவ்வளோ மணமா இருக்கும். நல்லா சுண்டி வந்ததும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. எப்படி